நிறையவே வந்து சொல்லிட்டாரு. ஸோ திருப்பியும் நம்ம சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஹெட் டு டோ வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட். அதே நேரத்துல நம்ம வீட்டுக்கு பாய்க்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வந்து எப்பவுமே இந்த இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ண போறது இல்லைங்களா? நம்ம எப்படி இருந்தாலும் வெளியே போய் வாங்குறது தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இங்க வாங்கி இங்க பாய்க்கும் போது அதோட பெனிஃபிட் என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஐ நான் என்னோட ஸ்லைட் ஷேர்க்கு போறேன் மத. ஓகே. ஸோ அவர் வந்து நம்மளோட எம்சி வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல. ஸோ பேச்சுலர் ஆஃப் பிபிஏ ஹோல்டர். ஸோ 10 இயர்ஸ் சீனியர் ஹெச்ஆரா இருந்திருக்கேன். எம்ஏல வந்து என்னோட ஹேண்ட்ஸம் ஹஸ்பண்ட் மிஸ்டர் பிரேம் அவரை கல்யாணம் பண்ணோன்னு எம்ஏல வந்து எனக்கு அது ஒரு கிஃப்டா கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து என்னோட டாக்டருக்கு வந்து என் அழகான டாக்டருக்கு நான் ஒரு மதர். ஸோ நான் ஒரு நியூட்ரிஷன் அட்வைசர். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஹோம் கேர் பத்தி மத பாத்துக்கலாம். நம்ம ஹோம் கேர் வந்து எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து பார்க்க போனா 3 டைப்ஸ் ஆஃப் ஹோம் கேர் இருக்கு. சர்ஃபேஸ், டிஷ், லாண்ட்ரி கேர். ஓகே. ஸோ அந்த சர்ஃபேஸ்ல நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்ஓசி இருக்கு, கிளாஸ் கிளீனர் இருக்கு, கிச்சன் கிளீனர் இருக்கு, பர்சல் இருக்கு. ஸோ வந்து இது எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு டிஷ் டாப் இருக்கு. நம்மளோட டிஷ் இதுல லாண்ட்ரி கேர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஏட் இருக்கு, ப்ரீ வாஷ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து வெளியே நம்ம சஃப்னர் யூஸ் பண்றோம்ல. ஸோ நம்மளோட எம்ஏலையும் சஃப்னர் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப அந்த பயோகுவெஸ்ட் ஃபார்முலா சொல்றோம்ல, 3 பேசிக் யூஎஸ்பின்னு சொல்றோம். ஓகே. இந்த யூஎஸ்பின்னா என்ன இருக்குங்களா? யூனிக் செல்லிங் ப்ராடக்ட். ஓகே. நம்மளோட வந்து எம்ஏயோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல், யூனிக். எல்லாமே பார்த்து பார்த்து தயாரிச்சு நம்மளுக்காக கொடுத்த ஒரு பொருள் தெரியுங்களா? ஓகே. ஸோ அதுல பார்த்தா கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முலஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அது வந்து ரொம்ப பொக்காட்டானது. ஓகே. கான்சென்ட்ரேட்டடா இருக்கும், பொக்காட்டா இருக்கும், ஜீமாட்டாவும் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து அப்படியே ஊத்தி பாய்க்கிறது இல்லை. ஸோ மிக்ஸ் பண்ணி தண்ணியில நம்ம வந்து கூடையா பாய்க்கிறது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் ரொம்ப நாள் ஜிமேட் பண்ணி பாய்க்கிறது தான் நம்மளுக்கு அந்த கான்சென்ட்ரேட்டடா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பயோடிகிரேடபிள் அப்படின்னு பார்த்தா இந்த இந்த ப்ராடக்ட் வந்து இது வந்து என்ன தெரியுங்களா அப்படின்னா அந்த பாத் இருக்குல்ல, நம்ம பாய்க்கிறோம்ல, அந்த டிஷ் ட்ராப்போ இல்ல நம்ம பாய்க்கிற அந்த எல்ஓசியோ, அந்த பாத்த இருக்குல்ல, அந்த பாத்த வந்து நம்ம மண்ணுல போட்டு அது மண்ணோட மண்ணாவே போயிடும். ஓகே. அது வந்து நம்ம நேச்சருக்கு வந்து ஹார்மே இல்லாத ஒரு பொருள். ஓகே. அது மட்டும் இல்லாம ரெடியூஸ் பொல்யூஷன். ஸோ அது வந்து அதான் அந்த மண்ணோட மண்ணா டிகம்போஸ் பண்ணிக்கும். ஓகே. டெர்மட்டோலஜிஸ்ட் டெஸ்டட். இது வந்து நம்மளுக்கு நம்ம கைக்கு வந்து சேர்க்கிறவங்களுக்கு நம்ம எம்ஏல வந்து சயின்டிஸ்ட் அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா சில எக்ஸ்பிளைன் நம்ம பார்க்கும் போது சில நேரம் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் வந்து எலர்ஜிக் ஆயிரும். ஓகேங்களா? ரஷஸ் வரும். ஸோ எலர்ஜிக் ஆயிரும், நம்மளுக்கு ஒத்துக்காது. ஓகே. ஸோ எனக்கு ஒரு 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 இது வந்து என்னோட அத்தை ஷி பாட் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். வெளியே எக்ஸ்பிளைன் வாங்கி அவங்க மங்க கழுவை பாய்ச்சிருக்காங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா அவங்க கையெல்லாம் தோல் உரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஒரு மாதிரி தோல் உரிஞ்சோன்னு அவங்க ரொம்ப ஓரிட்டா இருந்தாங்க. ஸோ நான் அப்போ அந்த டைம்ல நான் அவங்கள போய் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நம்மளோட டிஷ் ட்ராப் வந்து சஜஸ்ட் பண்ணினேன். ஸோ அதை காய்ச்சதுக்கு அப்புறம் அந்த கை வந்து அவங்களுக்கு அந்த சொரசொரப்புலாம் எதுவுமே இல்லை, அலர்ஜிக்லாம் இருக்காது. நம்ம நகத்துக்கிட்ட பார்த்தோமா அப்படி தோல் எல்லாம் அங்கங்க வந்து விரிஞ்சு விரிஞ்சு கிடக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல படுறதுனாலதான் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? சோ இத பார்க்க போனா நம்மளுக்கு வந்து எப்படி செய்யப்பட்டதுன்னு பார்த்தா கோகோனட், சிட்ரஸ் ஃப்ரூட், மினரல்ஸ். ஓகேங்களா? இந்த கோகோனட் இருக்குல்ல, அது வந்து அந்த மட்டை இருக்குதுங்களா, மட்டை அந்த காலத்துல மட்டையை வச்சு தேய்ப்பாங்க பாத்தீங்களா, பானை சட்டிலாம் எவ்வளவு கிளீனா இருக்கும். சோ இது மட்டையில செஞ்சது நான் சொல்லல. பட் அந்த கோகோனட் வந்து நம்மளோட அந்த பானையில அந்த மங்கள உள்ள அழுக்க அவ்வளவு கிளீனா கொண்டு வரும். சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து நம்மளோட அந்த பொருள் வந்து அந்த ஜாமான் வந்து வாசனையா இருக்கும். ஃப்ரெஷ் வாசனையா இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது மினரல்ஸ். அதுவும் வந்து அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின்க்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஓகே. சோ அதுவும் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம அந்த மங்கலம் கழுவும் போது நம்ம பார்க்கலாம் ஆயிலியா இருக்கு. ஓகே. சோ
இது வந்து சேஃபர் சாய்ஸ். ஓகேங்களா? சோ இது சேஃபர் சாய்ஸ் நம்ம சொன்னோம்னா இது வந்து லேபிள் ஃப்ரம் யூஎஸ் தெரியுங்களா? ஓகே, திஸ் EPA லேபிள் ஃப்ரம் யூஎஸ். சோ நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு, இந்த ப்ரோக்ராம் வந்து வச்சு அவங்க செஞ்சிருக்காங்க. சோ நம்மளுக்கு வந்து அது வந்து எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அவங்க அது கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ நம்ம ஸ்கின்க்கு நம்ம பாய்க்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்க்கு ஏத்த மாதிரி பிஹெச் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. சிலது வந்து கெமிக்கலுக்கு வந்து போட்டு நம்மளோட மங்கு சுத்தமா ஆகணும் தவிர நம்ம ஸ்கின்லாம் இப்ப பாதிக்க ஆரம்பிச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஓகே, ஓகே. சோ நம்ம சர்ஃபேஸ்ல பார்த்தா நம்ம வந்து எல்ஓசிலே நிறைய விதம் இருக்குதுங்களா? நம்ம சொன்னல, கிளீனர் இருக்கு, மல்டிபர்பஸ் இருக்கு, அப்புறம் வந்து கிச்சன் கிளீனர், கிளாஸ் கிளீனர், சாஃப்ட் கிளீனர், சப்போஸும் இருக்கு. நம்மளோட அந்த கிளாஸ் கிளீனர் இருக்கு தெரியுங்களா, வெரி ஸ்பெஷல். நம்ம அதை அடிச்சுட்டு கண்ணாடி தொடச்சோம்னா அந்த திட்டு திட்டு திட்டா இருக்கும் தெரியுங்களா? சில நேரத்துல ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைனர் பாய்ச்சிட்டு அதை அடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தொடச்சிட்டு என்னது அங்க மேல வந்து அப்படி தூசு மாதிரி டஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து துடைப்பாங்க அதுக்கு மேலேயே. ஆமாவா இல்லையா? ஆனா நம்மளோட கிளாஸ் கிளீனருக்கு அந்த வேலையே இல்ல, நியூஸ் பேப்பருக்கு வேலை இல்ல. நம்ம சுத்தமான துணியை போட்டு தொடச்சா அது கிளீனா இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த தண்ணி அழகா வடியும். இந்த கிளாஸ் கிளீனர் வந்து நம்ம கண்ணாடிக்கு மட்டும் தான் பாய்க்கணும் இல்ல, நம்ம விண்டோ இருக்கு தெரியுங்களா, அதுக்கு கூட நம்ம பாய்க்கலாம். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முலா. அப்ப வந்து நம்மளுக்கு எவ்வளவு சேஃப், எவ்வளவு ஜிமாட்டா நம்ம பாய்க்க முடியும், ஏன்னா பிளிப்கார்ட்டா இருக்கு. சோ நம்ம ஜிமாட்டா பாய்க்கலாம். ஓகேங்களா? சோ இன்னொன்னு வந்து இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது என்னன்னா சில சிலது வந்து நம்ம வந்து குளோரைக்ஸ் ஊத்துனாதான் அந்த அழுக்கு போவோம் அப்படின்னு சில பேர் செய்வாங்க. ஆனா என்ன ஆயிரும்னா சட்டை வீணாயிரும், வெள்ளை இது கலர் சட்டை வீணாயிரும் அந்த மாதிரி. ஆனா இது வந்து அப்படி இல்லை. இது வந்து அந்த அழுக்க வெளியாக்கும் போது அவ்வளவு அழகா வெளியாக்கும். அந்த சட்டை கலர்ல இருந்து அந்த துணியில இருந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னொன்னு கெமிக்கல்ஸ் இல்ல இதுல. ஓகேங்களா? கெமிக்கல்ஸ் இல்ல. ஓகே, இன்னொன்னு வந்து அப்ரெசிவ்ஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா, ராஃப் மெட்டீரியல்ஸ். இப்ப நம்ம அடுப்பு கிட்ட துடைக்கும் போது ராஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்தா அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து வீணாயிரும். ஆமா இல்லையா? கல் என்ன கோடு கோடு கோடா விழுந்துரும். ஓகே, சோ இது வந்து அந்த மாதிரி ராஃப் மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ரொம்ப ஷைனியா இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தா நம்மளோட டிஷ் டாப், வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆன ப்ராடக்ட். ஓகே, சோ எந்த வீட்லயும் மங்கு கழுவாம இருந்தது இல்ல, மங்கு கழுவாம இருந்தா அப்படியே குமிஞ்சு போய் நிறைஞ்சு போயிடும். ஆமால? சோ இது வந்து யூஸ் பண்ணும்போது வெரி குட். ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஸ்கின்க்கு நல்லது. இன்னும் நான் சொன்ன மாதிரி பயோடிகிரேடபிள். ஓகேங்களா? சோ இது வந்து இன்னும் நான் வந்து ஒரு பார்த்தது என்ன தெரியுங்களா, இந்த எல்ஓசி டிஷ் டாப்லாம் வந்து அந்த தண்ணி இருக்குல்ல, செடியில போய் ஊத்தும் போது செடி சேர்ந்து வளருது, பச்சை பச்சேன்னு இருக்கு தெரியுங்களா அந்த செடி. நானே ட்ரை பண்ணிட்டேன் அதை. ஓகே, இதே எக்ஸ்பிளைன் எடுத்து போய் செடியில போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செடி செத்து போயிடும். ஆனா இது வந்து வளருது, அழகா பச்சை பச்சேட்டு வளருது. ஓகே, இன்னொன்னு வந்து இந்த டிஷ் ட்ராப் வந்து ஃபியூ டிராப்ஸ் தான். ஓகே, அதனாலதான் இதுக்கு பேரு டிஷ் டிராப்ஸ்னு பேர் வந்திருக்கு. ஓகே, ஃபியூ டிராப்ஸ் போட்டு நம்ம கழுவும் போது எண்ணெய் எல்லாத்தையும் வெளியாகும். ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லாண்ட்ரி கேர். நம்ம லாண்ட்ரி கேர்ல வந்து சோ எசியேட் இருக்கு, சொஃப்லான் இருக்கு, சொஃப்னர் இருக்கு, அப்புறம் ப்ரீ வாஷ்லாம் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து நம்ம நம்ம சட்டையில வந்து அழுக்கு பட்டுச்சுன்னா ஊற வச்சுதான் நம்ம துவச்சிட்டு இருக்கோம். எக்ஸ்பிளைன்லாம் பாய்ச்சி கலர் மங்கி போயிடும் ஒரு நேரத்துல. ஆனா நான் பாய்க்கிற சட்டை வந்து எப்பவுமே சரி ஒரு 5 to 6 years பாய்ப்பு வந்துருங்களா என் சட்டைய. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இதே சட்டை எப்படி இத்தனை வருஷம் வச்சிருக்கேன். ஏன்னா பாய்க்கிற ப்ராடக்ட் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அந்த சட்டைக்கும் நம்ம வந்து எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் ஓதிட்டாரு சரிங்களா. இல்லைன்னா நாளாக நாளாக அந்த துணி வெளுத்து போயிடும். நம்ம ஆசைப்பட்டு ஒரு துணி வாங்குவோம், அதை பத்திரமா பாய்ச்சிக்கணும்னு ஆசை வரும்ல, அப்ப அது வெளுத்து போச்சுன்னா எப்படி நம்ம பாய்ப்போம்? ஓகேங்களா? சோ இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து பர்சனல் கேர். அத வந்து நம்மளோட எம்சி வந்து ஆரல் கேர் பத்தி நம்மளுக்கு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணாங்க. ஓகே, நம்மளுக்கு கிளீசர் இருக்கு, டூத் பிரஷ் இருக்கு, மவுத் ஸ்ப்ரே இருக்கு, ஆரல் இது இருக்கு. சோ நம்மளுக்கு வந்து மவுத் வாஷும் இருக்கு. ஓகே, சோ இது எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. அப்ப இது எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னுக்கு ஆஹ் இந்த பல்லு இருக்குதுங்களா, இந்த இது உள்ளுக்கு நம்ம கடிச்சு முன்னு முன்னு சாப்பிடுறோமே, எவ்வளவு இது சாப்பிடுறோம் தெரியுங்களா?
பருப்பு சாப்பிடுறோம், ஆனா ஆட்டிறைச்சி சாப்பிடுவோம், கோழி இறைச்சி சாப்பிடுவோம், என்னென்னமோ சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாருங்க பல்லு கலர்ஸே ஒரு மாதிரியா அரையிடும் நம்மளுக்கு. ஓகே, சாக்லேட் சாப்பிடுறோம், இனிப்பு ஜாமான், இது எல்லாமே சாப்பிடுறோம். அப்ப நம்மளுக்கு 3.5 பில்லியன் பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் ஆரல் டிசீஸ். ஓகே, அந்த ஆரல் டிசீஸ்னா என்ன தெரியுங்களா? சில நேரத்துல நம்மளுக்கு வந்து அந்த பல்லு வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஆளுங்களுக்கு. ஓகே, பல்லு வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு, இது எல்லாமே ப்ராப்ளமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கம்ஸ் எஃபெக்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, கம்ஸ் எஃபெக்ட் ஆனா ஸ்ட்ராங் இல்ல, அவங்களோட கம்ஸ் வந்து ஸ்ட்ராங் இல்லாதனால அவங்க கம்ஸ் வந்து வீங்கி போயிடும் அப்பப்ப. ஓகே, வீங்கி போயிடும். அப்ப நம்ம கம்ஸ் ஸ்ட்ராங் இல்லைன்னா நம்ம கம்ஸ் உள்ளுக்கு இருக்கிற அந்த அந்த எலும்பு ஸ்ட்ராங் இல்லாம போயிரும்ல. அப்ப அந்த பல்லு எப்படி நீக்கும்? இப்பெல்லாம் பார்த்தோமா 30 வயசுலயே வந்து பல்லுலாம் உளுந்து போயிருது ஆளுங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா பாய்க்கிற பொருள் எப்படி இருக்கு, தரமா இருக்கா, குவாலிட்டி இருக்கான்னு தான் நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இன்னொன்னு வந்து கேவிட்டிஸ். சோ அது வந்து பாத்தீங்கன்னா 2.3 பில்லியன் குளோபலி இஃபெக்ட் பண்ணிருக்கு. ஓகே, நம்ம மலேசியால பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம மலேசியா வந்து ஃபுட் பாரடைஸ் நம்ம சொல்லும் போது ராத்திரி எல்லாம் ஆளுங்க வந்து போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பல்லு விளக்காம படுத்துருது. அதனாலயே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது, இந்த பல்லுல ஆரல் ஹெல்த்ல நிறைய இஷ்யூஸ் வருது. ஓகே, கேவிட்டிஸ் வருது. 9 out of 10 adults suffer from dental cavities. ஏன்னா அந்த கேவிட்டிஸ் அது பல்லு இதெல்லாம் பிளாக்லாம் வந்து நிக்குது பாத்தீங்களா நம்ம பல்லுல. அந்த பிளாக்லாம் வந்து நம்ம பல்லு சுத்தமா வச்சு வளர்க்கறது இல்ல ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம வளர்க்குற முறையும் சரியில்லாம இருக்கும். ஓகே, ரெண்டு. மூணாவது வந்து நம்ம பார்த்தா நம்ம பாய்க்கிற ப்ராடக்ட் எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்குது நம்ம பல்ல அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால நம்ம சொன்ன பாத்தீங்களா 7.3% ஆஃப் மலேசியன் adults have lost their teeth. ஏன்னா பாய்க்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்ப 9 out of 10 adults have gum disease. அதான் சொல்ற மாதிரி இந்த பல்லு இந்த கம்ஸ்ல வந்து பல்லு வளரும் போது செலனா வைக்கும். அப்ப இந்த இதெல்லாம் வரும்போது இது எல்லாமே நம்ம கம் ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு தான். ஓகே, சோ இது எப்படி வருது நம்மளுக்கு? புவர் பிரஷிங் ஹேபிட்ஸ். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பல்லு வளர்க்கணும்? எல்லாம் கொஞ்சம் காமெண்ட்ல போடுங்க பாப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வந்து பல்லு வளர்க்கணும்னு சொல்லிட்டு போடுங்க பாப்போம். ஓகே, பார்க்க போனா ஒரு நாளைக்கு வந்து காலையில பல்லு வளர்க்குறோம் எழுந்தானே, மத்தியானம் சாப்பிட்டுட்டு பல்லு வளர்க்குறோம், நைட்டு படுக்கிறவங்களுக்கும் பல்லு வளர்க்கணும். சோ இது வந்து பிராக்டிஸ்ல இருக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சுகர் இது எல்லாமே போயிட்டு பிளாக் உருவாக்கும். இனிப்பு வந்து அந்த போய் அடைக்கும் போது நம்மளுக்கு பல்லு வலி வரும். எஸ், ஸ்மோக்கிங் இது இன்னும் worst. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றவங்களோட பல்லு பார்த்தா மஞ்ச மஞ்சின்னு இருக்கும். அப்ப இங்க முன்னுக்கெல்லாம் அப்படியே மஞ்ச மஞ்சன்னு அந்த பிளாக் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும் அவங்களுக்கு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு போயிட்டு திருப்பி வந்து ஸ்கிரீனிங் செய்வாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்க பல்லு கழுவாங்க. அந்த பல்லு கழுவும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், பல்லு கழுவும் போது அந்த அழுக்கதான் வெளியாக்குறாங்க. பட் அந்த பல்லு கழுவும் போது நம்மளோட ப்ரொடெக்ஷன் இருக்கு தெரியுங்களா பல்லுல, எனிமல், அது எல்லாத்தையும் சேர்ந்து வெளியாகுது. அதாவது கிக்கேஸ் பண்றாங்க அதை பார்க்க போனா. ஓகே, கோல் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க். இப்பெல்லாம் வந்து கோல் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க் எல்லாம் வந்து எவ்வளவு இனிப்பு. அப்ப பல்ல நம்ம தண்ணி குடிக்கும் போது சில பேருக்கு பல்லு எல்லாம் கூசும். என்ன ஸ்ட்ராங் இல்ல, பேட் லைஃப் ஸ்டைல். ஓகே, சோ நம்மளோட கிளிஸ்டர். ஓகே, நம்ம கிளிஸ்டர் பாத்தீங்கன்னா வெளிய வாங்குறதும் நம்மளாடையும் நம்மளோட ரொம்ப சேஃப். ஓகே, நம்மளோட என்ன பிரைஸ் 29 ringgit. ஆனா அட்லீஸ்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேமிலியா. இப்ப என் ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 6 months நாங்க பாய்ப்போம். அப்ப நான் எவ்வளவு சேவ் பண்றோம் ஒரு மாசம், லைக் நினைக்கிறேன் ஒரு 2 ringgit. அப்ப எவ்வளவு சேஃப் தானே? ஓகே, சோ நாட் 2 ringgit, இட்ஸ் 4 ringgit lah, 350 something. ஓகே, சோ ரொம்ப சேவ் பண்றோம். ஆனா இப்ப வாங்குற எக்ஸ்பெண்ட் எவ்வளவு விலை, அதுல என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியல பாருங்க. சோ நம்மளோட வந்து நம்மள பல்லு வந்து கிளீனா ஒயிட்டா வச்சுக்கோ. இன்னொன்னு வந்து அந்த நான் சொன்ன அந்த கரையெல்லாம் வெளியாக்கிறோம். பிரெத்தை வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோ. ஓகேங்களா? பல்லு வளர்க்கறதுக்கு அப்புறம் நம்ம பாருங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, சோ வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் நம்மளுக்கு. ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் பெரபல்ஸ் அண்ட் ஃபிளேவர் பிளண்ட் ஹேண்ட் நியூட்ரலைட் சர்டிஃபைட் பெப்பர்மின்ட். இதுல வந்து நம்மளுக்கு பெப்பர்மின்ட் இருக்கு. அப்ப அதனாலதான் நம்மள அந்த ஸ்மெல் அந்த பல்லு வந்து உருக்கு வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நம்மளோட பிரெத்தும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே, so support the unique balance of the oral microbiome, protects the strengthens the animal. நான் சொன்ன மாதிரி நம்ம பல்லு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு
என்எம்எல் இருக்கு. நம்மளோட ஸ்கிரீன் வந்து நம்ம போன்ல ஸ்கிரீன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எப்படி ஸ்கிரீன் ப்ரொடெக்டரோ அதே மாதிரிதான் நம்ம பல்லு ப்ரொடெக்ட் பண்றது நம்மளோட என்எம்எல். சோ அது வெளியே ஆக ஆக நம்ம பல்லு சீக்கிரம் உடஞ்சி போயிடும். ஓகே, அப்புறம் நம்ம பார்த்தோமா இந்த பிளாக்ஸ் எல்லாம் வெளியாக்குறதுக்கு பல்லு வளர்க்கறதுக்கு அப்புறம் ஓகே ஆரல் கேர் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப சில பேர் பார்த்தா சாப்பிட்டு வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க சேஃப்டி பின் இல்லைன்னா ஊசி வச்சு பல்லு நோண்டுவாங்க. சோ அதெல்லாம் வந்து எவ்வளவு பெஸ்ட் தெரியுங்களா நம்ம பல்லுக்கு. யூ ஆர் கிவிங் அந்த அந்த பல்லு வரிசை வந்து கேப் உழுவுது ரொம்ப. சோ போட்டு பின் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி. இதெல்லாம் நம்ம பல்லு வந்து போய் பாதிக்குது. நம்ம பல்ல மட்டும் இல்ல நம்மளோட கம்ஸையும் சேர்த்து போய் பாதிக்குது. அப்ப நம்ம இந்த ஓரல் கேர் பாய்க்கும் போது அது வந்து ரொம்ப நீட்பிஸான ஒரு நூல் மாதிரி தெரியுங்களா. சோ நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு. நம்ம பிளாக் எல்லாம் கிளீன் பண்ணிடும். ஓகே, சோ அந்த அந்த ஓரல் கேர் வந்து 166 யூசர்ஸ் per 50 என் கண்டெய்னர். ஓகே, அதாவது என்னன்னா 166 வாட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபிளாட் ரீபன் நான் சொன்ன மாதிரி. ஓகே, ரொம்ப நிப்பிஸ் ஆனது. ஓகே, சோ நேச்சுரலி டிரைவ்ட் வேக்ஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மவுத் வாஷ். ஓகே, பல்லு வளர்க்கறதுக்கு அப்புறம் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படிதான் மவுத் வாஷ் போட்டு கொப்பளிச்சு ஊத்துவோம். ஓகேங்களா, இந்த மவுத் வாஷ்ல ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குங்களா, பல்லு வலிச்சுச்சுன்னா அந்த போட்டு கழுவுனீங்கன்னா கர்கர் பண்ணீங்கன்னா அந்த வலி இல்லாம போயிடும் நம்மளுக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட். ஆல்கோஹால் ஃப்ரீ தெரியுங்களா, இது டை ஃப்ரீ ஆல்கோஹால் ஃப்ரீ. ஓகே, ஸோ அந்த இதுலயும் நம்மளுக்கு வந்து பெப்பர்மின்ட் தான், இதுலயும் பெப்பர்மின்ட் தான். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் எல்லாத்தையும் வெளியாக்கிடும். ஓகே, அடுத்தது நம்மளோட மவுத் ஸ்ப்ரே. இது எங்க போனாலும் பாக்கெட்ல வாங்கி வச்சுக்கணும், பேக்ல வாங்கி வச்சுக்கணும். ஈஸி. நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், சின்னங்க கேரி பண்ற ஒரு விஷயம் இது. ஓகேங்களா, சோ இது வந்து நீங்க அடிச்சு பாருங்க எவ்வளவு அந்த தொண்டை வலி எல்லாம் காண போயிடும். ஓகே, எனக்கு வந்து தொண்டை வலி இருக்கும்போது நான் இதை அடிச்சுன்னா எனக்கு தொண்டை வலியே காண போயிடும். ஏன்னா அவ்வளவு நல்லது. இதுல சுகர்லாம் ஒண்ணுமே இல்ல, ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்ல, டைஸ் இல்ல, ஏரோசல் கூட இல்ல இதுல. ஓகே, சோ இது வெரி குட். தொண்டைக்கு மட்டும் தான் சொல்றேன் இல்ல, பிரெத் நம்மளோட பிரெத் வந்து நம்ம ஒருத்தவங்க பேசும்போது ரிஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அந்த வாடை வரக்கூடாது. சோ இது அடிச்சுமா ரொம்ப நல்லது இது. சோ நம்மளோட ஆரல் கேர் கோல்ஸ் என்ன தெரியுங்களா, ஃபைட் பிளாக், prevent cavities, enamel protection, freshen breath, whiten teeth and remove stains. சோ இத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தயாரிச்சு இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோமா நம்மளுக்கு வந்து எலனோ லோஷன், ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் தான். ஓகே, சோ வந்து இது வந்து நான் ஏன் இந்த பிக்சர் போட்டிருக்கேன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து தண்ணி பேஸ்ல வருது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வருது வந்து ஃபோம் பேஸ்ல. நல்லா ஷேக் பண்ணி நம்ம எடுக்கும் போது அது ஃபோம் பேஸ்ல வரும் நம்மளுக்கு. சோ இதுல வந்து 3 வகையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு, வெரி பெனிஃபிஷியலா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அதை நம்ம பார்த்தோம்னா லெனோனின் போட்டிருக்காங்க. அந்த லெனோனின் என்ன செய்யும் தெரியுங்களா, நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஓகே, இது we can say something like வேலி கீழே போனா கூட நம்ம ஸ்கினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கின் பேரியர். ஓகே, ஸ்மூத்தா இருக்கும். ஓகே, அதே நேரத்துல நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து ஒரு பக்கத்து போட்டு பாருங்க, இன்னொரு பக்கத்து பாருங்க ட்ரையா இருக்கும்போது இது எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். ஓகே, டீப் மாய்ஸ்டர் கொடுக்கும் அதுக்கு. அடுத்தது பார்த்தா நம்மளுக்கு வந்து எலன்தாயின் ஒன்று அந்த இன்கிரியன்ட் போட்டிருக்குங்க. சோ அது என்னன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் த ஸ்கின், ப்ரோமோட்ஸ் ஹீலிங் ஆஃப் ட்ரை ஆர் டேமேஜ் ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நெருப்பு பட்டுச்சுன்னா போய் போட்டீங்கன்னா அது ஆறிடும். சுடு தண்ணியை வந்து கையில ஊத்துன கையோட நம்ம வந்து தண்ணியில போய் கை வைக்க கூடாது. எடுத்து இந்த லோஷன் எடுத்து போடுங்க, பொங்காது இந்த இடம், அப்படியே சப்பியாயிடும். ஓகே, சோ இது எல்லாமே செய்யும். என்னோட டாக்டர் நீங்க கேட்டீங்கன்னா கீழே உழுந்துட்டு வந்தாலே எலனோ லோஷன் தான் கேட்பாங்க என் டாக்டர். ஏன்னா நாங்க அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அவங்கள. ஏன்னா எக்ஸ்பென்ட் யூஸ் பண்ணி கெமிக்கல் எதுவும் வராம பாத்துக்கிட்டோம் அவங்கள. ஓகே, ஓகே, சிலிகான். ஓகே, சிலிகான் வந்து அந்த நம்ம நார்மலா அந்த மாதிரி சிலிகான் இல்ல. ஓகே, சோ இது வந்து நம்மளோட அந்த ட்ரைனஸ ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, நம்மளோட சிலிகான் வந்து ஸ்கின்னை சாஃப்டா வச்சுக்கும், ட்ரைனஸ ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். சோ இந்த எலனோ லோஷன் எதுக்கெல்லாம் நம்ம பாய்க்கலாம்னா நம்ம கைக்கு பாய்க்கலாம். என்சிமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா நம்ம சஜஸ்ட் பண்ணணும். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி புண்ணு, சில பேருக்கு வந்து புண்ணுலாம் வருதுல, கீழே விழுந்துட்டு வந்தாலும் இதுக்கெல்லாம் போடும்போது நல்லது. பேர்னிங் முளைச்சோ, சோ அதுக்கும் பாய்க்கலாம். கத்தால் சில நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் கடிச்சிருக்கோம் அரிக்கும், சோ அதுக்கும் நம்ம பாய்க்க முடியும். ருவாம்னா என்ன தெரியுங்களா, ருவாம்னா வந்து ரொம்ப அதிகமா மருந்து சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைங்க சில நேரத்துல
அப்படி வந்து சூப்பா உடம்பு முழுக்க வரும். ஓகே. சோ இறால் வந்துச்சுன்னா சூடு கிளம்பிடும் அவங்களுக்கு. ஸோ ஹிட்டியா ஆன நம்ம பாடிக்கு அந்த மாதிரி வந்துடும். ஸோ அது மேல நம்ம போடும்போது அது கம் பண்ணும் அந்த ஸ்கின். ஓகே, ட்ரை ஸ்கின்க்கு வைக்கலாம் நம்ம. ஓகே, இப்ப நம்ம வந்து டெமோக்கு போயிடுவோம். ஓகே, ஓகே. சோ வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட டிஷ் ட்ராப்போட டெமோ மாதிரி நான் காட்டிடுறேன். ஓகேங்களா? சோ பார்க்க முடியுதான்னு சொல்லுங்க என்கிட்ட. ஏன்னா பார்க்க முடியலன்னா நான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி செஞ்சிருவேன். பார்க்க முடியுதா? கேன் சி? கேன் சி? ஃபீல்? கேனா? Okay. ஓகே. சோ எத்தனை பேர் வீட்ல டிஷ் ட்ராப் இருக்கு? எத்தனை பேர் வீட்ல பாய்க்கிறீங்க டிஷ் ட்ராப்ப? நாங்க பாய் சோ நிறைய பேர் பாய்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஷ் ட்ராப் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஏன்னா கைக்கு ப்ரொடெக்ஷன் அதுக்கு மட்டும் இல்ல. நம்ம இந்த டிஷ் ட்ராப்ல வந்து சைவ கழுவுனா கூட, வெஜிடபிள்ஸ் கழுவுனா கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகேங்களா? நம்ம பார்க்க எல்லா பழத்துலயும் நம்ம பார்த்தாலும் இல்ல எதுல பார்த்தாலும் வெக்ஸ் போடுறாங்க ரொம்ப. இந்த வெக்ஸ் இல்லாம எதுவுமே வர்றது இல்ல. ஓகேங்களா? சோ வெக்ஸ் போடுறாங்க. இப்ப நான் பாருங்க, ரெண்டு ப்ரோக்கலி வச்சிருக்கேன் என் கையில. ஓகே, ரெண்டு ப்ரோக்கலி வச்சிருக்கேன். ஓகே, சோ வந்து நம்மளோட டிஷ் டாப்பை வந்து நான் வந்து ஒரு இதுல மிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? பார்க்க முடியல எனக்கு ஒரு ஒரு இது சொல்லிருங்க. சோ நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண டிஷ் டாப் தான் இது. சோ நான் ரொம்ப ஒத்துல ஜஸ்ட் லைக் ஃபியூ ட்ராப்ஸ் தான். ஓகே, சோ நான் என்ன பண்றேன்னா இப்ப இது வந்து நம்மளோட டிஷ் டாப்ல வைக்கிறேன். ஓகே, திஸ் ஒன் இன் பிளெயின் வாட்டர். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் 1 மினிட் வச்சிருவோங்க. ஓகேங்களா? 1 மினிட் வச்சிருவோம். சோ நம்ம வந்து நான் அடுத்த இதுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இது வந்து ஹோல்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா நம்மளோட அந்த டிஷ் டாப் வந்து நான் ஹோல்ட் பண்றேன் பிகாஸ் 1 மினிட் ஹேவ் டு வெயிட். ஓகே, சோ நம்ம என்னன்னா நம்மளோட எல்ஓசி. ஓகேங்களா? நம்மளோட எல்ஓசியை வந்து நான் காட்ட போறேன் இன்னைக்கு. எப்படி அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. சோ எல்ஓசி வந்து யாரை பார்த்ததுன்னா பாத்துக்கோங்க. இன்னும் வாங்கலன்னா போய் வாங்கிடுங்க. ஓகேங்களா? இது மல்டி பர்பஸ், எல்லாத்துக்கும் பாய்க்கலாம். ஓகே, சோ வந்து நான் என்ன பண்றேன்னா இதை வந்து இந்த டெமோல நம்ம காட்டும் போது ஆளுங்க மண்ணுக்கு சோ ஆளுங்க வாங்குவாங்க. ஓகே, இது வந்து கிவிய. ஓகே, திஸ் இஸ் கிவிய, சப்பாத்திக்கு போடுறோம்ல அந்த கிவிய. ஓகே, சோ நான் என்ன பண்றேன், என்னோட இந்த கையில கன்சீலர் பார்க்க முடியுதா? கேன் சி? எஸ். ஓகே, சோ நான் என்ன பண்றேன்னா என் கையில வந்து நான் இது வந்து பூசிட்டேன். ஓகேங்களா? சோ இந்த கிவி வந்து பார்க்க போனா ஆயிலியா கூட இருக்கும். ஓகேங்களா? ஆயிலியா இருக்கும். இது வந்து சீக்கிரமா போகாது அழிக்கும் போது. ஓகே, சோ நான் என்ன பண்றேன்னா ஒரு இது எல்ஓசியை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, சோ ஜஸ்ட் little bit and I wipe. ஓகே, பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குங்க. ஓகே, ஒன் திங், another thing, இந்த இது இருக்குல்ல இங்க போட்டு எடுக்கிறல்ல, பாருங்க எவ்வளவு கிளீன் ஆச்சுன்ட்டு. நான் வந்து போட்டு அமுக்கவும் இல்லை, ஒண்ணும் செய்யல. ஸோ ஜஸ்ட் இப்படி ரெண்டாம் தான் பண்ணி எடுத்தேன். பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒயிட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ ஈஸியா இதுல என்ன தெரியுதுன்னா ஈஸியா அழுக்கு வெளியாகும். நம்ம ஸ்ப்ரோல இருக்கிற அழுக்கு கூட ஈஸியா வெளியாகும்னு சொல்லிதான் இது காட்டும். ஓகேங்களா? அடுத்தது நம்மள ப்ரோக்கலிக்கு போயிடுவோம். ப்ரோக்கலி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஆல்ரைட். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, ஐ ஷோ யூ. பாருங்க, இது வந்து நம்மளோட டிஷ் போடாத ப்ரோக்கோலி. ஓகே, இது வந்து
நம்ம டிஷ்ராக் போட்ட ப்ரோக்கலி எப்படி இருக்கு பாருங்க. இதுல வெக்ஸ் இருக்கு இன்னும். இதுல பாருங்க எப்படி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கா? சோ அது பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த வெக்ஸ் எல்லாம் வெளியாயிடுச்சு. இன்னொன்னு இதுல வந்து தண்ணி வெக்ஸ் வந்து போட்டா தண்ணி நிக்காது. இதுல பாருங்க தண்ணி நிக்குது. நீங்க பாருங்க தண்ணி நிக்குது இதுல. சோ இதுல பாருங்க தண்ணி இங்க நிக்குது. சோ இட்ஸ் வெரி குட். இன்னொன்னு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம பாய்ச்சிட்டு தான் இருக்கணும். இப்ப வந்து வெளியே போய் வாங்குறது முக்கியம் இல்ல, விலை கொடுத்து வாங்கலாம், ஆனா அது எவ்வளவு நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, சோ நான் உங்களுக்கு பார்க்க போனா இன்னைக்கு வந்து மத 2 காட்டிட்டேன். ஓகே, நான் இன்னொன்னு காட்டுறேன். நம்ம சொன்னல நம்மளோட மவுத் ஸ்ப்ரே. ஓகே, மவுத் ஸ்ப்ரே வந்து அந்த பல்லுல அழுக்கெல்லாம் வெளியாக போட்டு, அதுக்கு ஒரு உதாரணம் நான் காட்டுறேன். ஓகே, இது வந்து நம்மளோட ஆனா பல்லுல உள்ள கரைன்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஓகேங்களா? பல்லுல உள்ள கரைன்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஓகே, சோ நம்மளோட மவுத் ஸ்ப்ரே பாத்தீங்களா? வெளியாச்சா? வெளியாச்சா? சோ இப்படிதான். ஆனா சில பேர் வந்து ஒரே வாட்டி அடிச்சோடனே கரை வெளியாயிரும்னு நினைக்கிறாங்க. பல வருஷமா பல்லுல வந்து அழுக்கு பிடிச்சிருக்கோம். சோ அது டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஆனா பாய்ச்சிட்டே இருக்கணும், அந்த அழுக்கு வெளியாகும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தா நம்மளோட கிளீஸ்டர். நான் சொன்ன மாதிரி ஜிமாட் 6 months நம்ம பாய்க்கலாம். ஓகே, சோ நம்மளோட கிளீஸ்டர் வந்து நான் வந்து இந்த கிளீஸ்டர் வந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணா, அனிமல் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். நம்மளோட அனிமல் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் மாதிரி நம்மளோட அனிமல் வந்து நம்மளோட தீக்கு ஒரு ப்ரொடெக்டரா நிக்குது. ஓகேங்களா? சோ அது எப்படி நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது பாருங்க, ஒரு பிளெயின் பேப்பர். ஓகே, and I'm using X brand. Okay, I'm using X brand also. Okay, I'm using X brand. Okay, plain paper. So நான் X brand வந்து இந்த பக்கத்து போடுறேன், my left hand side தான். Okay, so நம்மளோட கிளீஸ்டர் வந்து நான் வந்து இந்த பக்கத்து போடுறேன். ஓகே, சோ நான் போட்டுட்டேன்ல. ஓகே, பாருங்க. சோ எப்படி நம்மளோட வந்து அனிமல் வந்து அக்கீஸ் பண்ணி வெளியாக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. சோ நம்ம அதை செய்யும் போது யூ கேன் ஃபீல் தெரியுங்களா, அந்த அந்த இது இருக்குங்களா, சொரசொரப்பா இருக்கும். நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியும், அந்த சொரசொரப்பு தெரியும் தெரியுங்களா. அந்த அந்த எக்ஸ்பிளைன் வந்து அந்த சொரசொரப்பு எதுக்குன்னா அழுக்கு வெளியாக்குறேன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது பார்க்க போனா அழுக்கு வெளியாக்கல. ஓகே, அது அழுக்கு வெளியாக்கல பார்க்க போனா. ஓகேங்களா? அது பார்க்க போனா நம்மளோட அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அந்த வழியா இருக்குது பார்க்க போனா. ஓகே, பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடு பாருங்க எப்படி இருக்கு, கலர் மங்கிருச்சா? சோ அந்த சொரசொரப்பு என்ன பண்ணுது, நம்மளோட அனிமலை வந்து வெளியே ஆக்கிடுது, அக்கீஸ் பண்ணி வெளியாக்குது. சோ அது வெளியாச்சுன்னா நம்ம பல்லு வந்து சீக்கிரமா ரத்தா பண்ணும். ஓகே, ரத்தா பண்ணும். சோ இந்த சைடு பாருங்க, நம்மளோட கிளிஸ்டர் பாச்சு எப்படி இருக்கு பாருங்க, கல்லு அப்படியே இருக்கா? ரியாக்ஷனே இல்ல எல்லாத்துக்கிட்டயும். என்னாச்சு? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட எலனோ லோஷன். ஓகேங்களா? ஓகே, சோ நம்ம எலனோ லோஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் நல்லா. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி லெனோலின் இது எல்லாமே எப்படி நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ பாருங்க. ஓகே, இது வந்து ஹென்சியா. ஓகே, நம்மளோட அல்னோ லோஷன் போட்டுட்டேன் இந்த இடம். ஸோ நம்ம ஸ்கினை நம்ம வந்து அல்னோ லோஷனை போட்டுமா எப்படி இருக்கும் நம்ம ஸ்கின். ஓகே, எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து
நம்ம ஸ்கின்ல எதுவுமே போடலைன்னா என்ன ஆகும், நம்ம ஸ்கின்ல ஹியாலுரோனிக் லோஷன் போட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாருங்க, அதேதான் நான் பண்ணினேன். என்ன ஆச்சுன்னு பாருங்க. சோ டிஃப்ரெண்ட் பாருங்க, நம்ம லோஷன் போட்டதுக்கும் நம்ம லோஷன் போடாததுக்கும் எப்படி இருக்கு. அப்ப நம்ம ஸ்கின் எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், ஒண்ணுமே இல்லைன்னா. ஓகே, நான் வந்து இப்ப அதே தான் செஞ்சேன். இங்க எப்படி செஞ்சேன்னா அதே மாதிரி தான் செஞ்சேன். ஸோ நத்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அங்கேயும் நெருப்பு தான் வச்சேன், இங்கேயும் நெருப்பு தான் வச்சேன். ஆனா அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இந்த பக்கெட் பாருங்க என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ கேன் யூ சி த டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். நம்ம ஸ்கின்க்கு வந்து எல்லாம் ப்ரொடெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு பொருள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி பாய்க்கலன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாஸ். எக்ஸ்பிளைன் வாங்குறத விட இது வாங்கி நம்ம பாய்ச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதோட என்னோட ஷேரிங் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.